முக்கிய செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு குறித்து விசாரணை. வாஜ்பாய், ப. சிதம்பரம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் சாட்சிகளாக சேர்ப்பு. கர்நாடக பாஜகவில் முற்றும் நெருக்கடி. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின் ஜெகதீஷ் ஷெட்டரை முதல்வராக பாஜக திட்டம். அதிமுகவின் அடக்குமுறையை கண்டித்து திமுக இன்று சிறை நிரப்பும் போராட்டம். சிறைச்சாலைகள் மற்றும் காவல்துறையினர் உஷார். ஐம்பத்தி 2 நாட்கள் ஏர் இந்திய விமானிகளின் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. விமான சேவை விரைவில் சீராகும் என எதிர்பார்ப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். 10ஆம் வகுப்பு ஆங்கில சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள தவறான தகவல்களை தமிழக அரசு உடனடியாக திரித்து வெளியிட வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு அரசு இளைய தலைமுறையினருக்கு சரியான தகவல்களை தர வேண்டும், அதுவும் பள்ளி பிள்ளைகளுக்கு ஒரு அரசு தவறான தகவல்களை தருமானால் அது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் ஆங்கில பாடப்புத்தகத்தின் 220ஆம் பக்கத்தில் மாநில கட்சிகளின் அங்கீகாரம் குறித்து விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் ஒரு மாநில கட்சி மொத்த வாக்குகளில் 6%, சட்டமன்றத்திற்கான 2 MLAக்களையும் பெற்றிருந்தால் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். இந்த விவரங்களை பாடப்புத்தகத்தில் வெளியிட்டுவிட்டு, உதாரணத்திற்கு திமுக, அதிமுக என்ற கட்சிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், அவ்வாறு சொல்லப்பட்ட உதாரணங்களுக்கும் புத்தகத்தில் வெளியிடப்பட்டுள்ள விளக்கப்படங்களுக்கும் பொருத்தமில்லை என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேமுதிக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று சென்ற ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதியே தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியிருந்தும் உதாரணத்திற்காக சொல்லப்பட்டுள்ள கட்சிகளின் பட்டியலில் தேமுதிக இடம்பெறவில்லை என்று கேப்டன் விஜயகாந்த் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ள இந்த தகவல்களை கவனிக்கின்ற பொழுது, தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தேமுதிக பாடப்புத்தகத்தில் இடம்பெறாமல் பார்த்து கொண்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் கேப்டன் தெரிவித்துள்ளார். எது எவ்வாறாயினும் பாடப்புத்தகத்தில் இடம்பெறும் தகவல்கள் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதும், இளைய தலைமுறையினருக்கு தவறான வழிகாட்டக்கூடாது என்பதும் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய உண்மை என்று கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். அப்படியிருக்க, தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள சமச்சீர் கல்வி திட்டத்திற்கான 10ஆம் வகுப்பு ஆங்கில சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் வெளிவந்துள்ள விவரங்கள் அரசின் அக்கறையற்ற தன்மையையும் நிர்வாக சீர்கேட்டையும் காட்டுவதாகவே அமைந்துள்ளதாகவும், சம்பந்தப்பட்ட பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ள தவறான தகவல்களை தமிழக அரசு உடனடியாக திருத்தி வெளியிட வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்த மோசடி குறித்த விசாரணை பட்டியலில் வாஜ்பாய் மற்றும் ப. சிதம்பரம் முக்கிய சாட்சிகளாக இடம்பெற்றுள்ளனர். 1,76,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை விவகாரத்தை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சிபிஐ அமைப்பு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் ஸ்பெக்ட்ரம் மோசடி குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் PC சாக்கோ தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டக்குழுவும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டக்குழு கூட்டத்தில் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்துள்ள மோசடி குறித்த விசாரணையின் போது சாட்சிகளாக அழைக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியல் முன்வைக்கப்பட்டது. கடந்த ஓராண்டு காலமாக தீவிர ஆலோசனையின் பேரில் தயாரிக்கப்பட்ட இந்த பட்டியலில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் அமைச்சர்கள் ஆர். ராசா, அருண் சோரி மற்றும் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த விசாரணை குறித்து கருத்து தெரிவித்துள்ள PC சாக்கோ, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் யாரை விசாரிப்பது என்று ஆலோசிக்க இருப்பதாகவும், அதன் பின்னரே சாட்சிகளாக யாரை விசாரிக்க வேண்டும் என்பதில் ஒரு முடிவுக்கு வரும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே சிறந்த நாடாளுமன்றவாதி என்றும் சிறந்த அரசியல் நிர்வாகியாக எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி வெளிநாட்டு தலைவர்களாலும் மதிக்கப்பட்ட வாஜ்பாயின் பெயர் சாட்சிகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடக பாஜக அரசில் நிலவி வரும் நெருக்கடி சூழலுக்கு நிரந்தர தீர்வு காண பாஜக தலைவர்களுடன் முதல்வர் சதானந்த கவுடா தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். கர்நாடக மாநிலத்தில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு நெருக்கடியான சூழல்கள் நிலவி வருகிறது. சுரங்க ஊழலில் குற்றம் சாட்டப்பட்ட எடியூரப்பா தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து
ஆட்சி பொறுப்பேற்ற சதானந்த கவுடாவுக்கு பலவிதத்திலும் நெருக்கடி கொடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சதானந்த கவுடாவை நீக்கிவிட்டு ஜெகதீஷ் ஷெட்டரை புதிய முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று எடியூரப்பா ஆதரவாளர்கள் போர்க்கொடி எழுப்பினர். எனினும் பாஜக தலைமை இந்த விவகாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காததால் எடியூரப்பா ஆதரவாளர்கள் தங்கள் ராஜினாமா முடிவை வாபஸ் பெற்றனர். இந்த நெருக்கடியான சூழலுக்கு நிரந்தர தீர்வு காண பாஜக தலைவர்களுடன் முதலமைச்சர் சதானந்த கவுடா, மாநில தலைவர் ஈஸ்வரப்பா மற்றும் எடியூரப்பா ஆதரவு எம்எல்ஏக்கள் நேற்று ஆலோசனை நடத்தினர். அப்போது கர்நாடக மாநிலத்தில் நிலவும் தற்போதைய அரசியல் நெருக்கடி சூழல் குறித்து பாஜக தலைவர்கள் வெங்கையா நாயுடு, ராஜ்நாத் சிங், முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரிடம் சதானந்த கவுடா விளக்கமாக எடுத்துக் கூறியதாக தெரிகிறது. இதேபோல் மற்றொரு தலைவரான ஜெகதீஷ் ஷெட்டரும் பாஜக தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதற்கிடையே குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்த பின்னர் சதானந்த கவுடாவிற்கு பதிலாக கர்நாடக முதலமைச்சராக ஜெகதீஷ் ஷெட்டரை நியமிக்க பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்து திமுக சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தை தடுப்பதற்காக மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். அதிமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதும் முதல் வேளையாக திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தியதோடு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கைக்கு எந்தவித முகாந்திரம் இல்லை என்று அண்மையில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, அதிமுக அரசின் அடக்குமுறையை கண்டித்து திமுக சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார். இந்த போராட்டத்தை குலைப்பதற்கு அதிமுக அரசு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய திமுக கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திமுகவினரை கைது செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் பொதுமக்களை இடையூறு ஏற்படுத்தும் வகையில் திமுக சார்பில் நடைபெறும் போராட்டத்திற்கு அனுமதிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக மனு ஒன்றை தாக்கல் செய்தது. இதை விசாரித்த தலைமை நீதிபதி M.Y. இக்பால் மற்றும் நீதிபதி சிவஞானம் அடங்கிய பெஞ்ச் அரசு தரப்பில் பிரதிவாதியாக யாரையும் சேர்க்கவில்லை என்று கேள்வி எழுப்பியதோடு போராட்டத்திற்கு தடை விதிக்கவும் மறுப்பு தெரிவித்தனர். மேலும் இந்த போராட்டத்தின் போது பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது என்றும் போராட்டத்தில் ஈடுபடும் போது காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பிற்கு வரவேற்பு அளித்துள்ள திமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் R.S. பாரதி, இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள 2 லட்சம் பேர் ஆர்வத்துடன் காத்திருப்பதாக குறிப்பிட்டார். எனினும் கைது செய்யப்படும் திமுகவினரை எங்கு அடைப்பது என்பதில் மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 9 மத்திய சிறைச்சாலைகளில் ஏற்கனவே இட நெருக்கடி இருக்கும் நிலையில் தண்டனை கைதிகளை விசாரணை கைதிகளுடன் அடைத்து வருவதற்கு கைதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்திய விமானிகள் காலவரையற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் விமான போக்குவரத்து சீராகும் என தெரிகிறது. போயிங் ட்ரீம்லைனர் விமானத்தில் உள்நாட்டு விமானிகளை பயிற்சிக்கு அனுப்பக்கூடாது, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏர் இந்திய விமானிகள் வேலை நிறுத்தத்தை தொடங்கினர். இதைத் தொடர்ந்து 101 விமானிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். விமானிகளின் போராட்டம் தீவிரமடைந்ததால் பல தடங்களில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்கு ஆளானார்கள். தங்களது கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி விமானிகள் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த பிரச்சினை தொடர்பான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் விமானிகளின் குறைகளை பரிசீலிக்க ஏர் இந்திய நிறுவனம் உறுதியளித்ததை அடுத்து விமானிகளின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதே நேரத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 101 விமானிகளை மீண்டும் பணியமர்த்த ஏர் இந்திய நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிபதி தள்ளுபடி செய்தார். விமானிகளின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து வெளிநாடு செல்லும் விமானங்களின் போக்குவரத்து விரைவில் சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிரவாதிகளை ஒடுக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் மேலும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் S.M. கிருஷ்ணா வலியுறுத்தியுள்ளார். தஜிகிஸ்தான் நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும் வழியில் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பாகிஸ்தான் நாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவி தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வரும் தீவிரவாதிகள் குறித்து ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். உலகளாவிய பொருளாதார நிலை, இந்திய தஜிகிஸ்தான் நாடுகளில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி திட்டம் மற்றும் இருநாட்டு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபர் அம்புரோஹன் ஷெரீஃபிடம் ஆலோசனை நடத்திய பின் நாடு திரும்பிய S.M. கிருஷ்ணா இதை தெரிவித்தார். இந்திய பாகிஸ்தான் வெளியுறவு செயல்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை குறித்த கேள்விக்கு பதில் அளித்த S.M. கிருஷ்ணா, இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று பழைய காலங்களைப் போல கசப்பான சம்பவங்கள் ஏற்படாது என்று நம்பிக்கை தெரிவித்தார்.
மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு முக்கிய மூளையாக செயல்பட்ட அபு ஜிண்டாலின் தீவிரவாத செயல்பாடுகள் குறித்து இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் போது விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி அருகே அனுமதியின்றி செயல்பட்டு வந்த சிறுவர் காப்பகம், சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த 20 குழந்தைகள் மீட்பு. கோவிலை கையகப்படுத்தும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் மாமல்லபுரத்தில் சாலை மறியல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.